எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லுங்க, இல்லனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் ஓபிஎஸ் அவரு இப்ப இபிஎஸ் அவருக்கு செக் வச்சிட்டு இருக்காரா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். தமிழக அரசியல் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் இப்ப சூடு பிடிக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு. குறிப்பா அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவரு இப்ப அரசியல் ரீதியா ஒரு நெருக்கடியான சூழலை எதிர்கொண்டு வராரு. அதிமுகவுல மறுபடியும் இணைய முடியாத நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் பாஜக கூட்டணியில அவருக்கான முக்கியத்துவம் குறைஞ்சு வருவது, அது மட்டும் இல்லாம 2 சவால்களையும் அவரு சந்திச்சுக்கிட்டு இருக்கிறதா அரசியல் வட்டாரத்துல இந்த செய்திகள் போயிட்டு இருக்கு. இப்படியான சூழல்ல நடிகர் விஜய் அவருடைய தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தை ஒரு கருவியா பயன்படுத்தி பாஜகவுக்கு அழுத்தம் கொடுக்க ஓபிஎஸ் அவருடைய தரப்பு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களாம். ஓபிஎஸ் அவருடைய அணிக்கு 10 முதல் 12 தொகுதி வரை ஒதுக்கணும்னு சொல்லியிருக்காங்களாம். இதனால அவங்களும் முன் வந்திருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. பாஜக தரப்புல ஓபிஎஸ் அவரை நேரடியா கூட்டணியில சேர்ப்பதுக்கு பதிலா அவரை எம்ஜிஆர் அதிமுக போன்ற மாற்று பெயர்ல ஒரு தனி அமைப்பா செயல்பட வைக்க ஆலோசனை வழங்கப்பட்டு இருக்காம். தனக்கான செல்வாக்கு நிலைநிறுத்தவும் இபிஎஸ் அவருக்கு நிகரான ஒரு அங்கீகாரத்தை பெறவும் விஜய் அவருடைய கட்சியில சேர்ந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காரு ஓபிஎஸ் அவர்கள். அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவரை பத்தின தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அரசியல் விமர்சகர்கள் விமர்சிச்சுட்டும் வராங்க. எது எப்படியோ தமிழக அரசியல் களம் இப்ப நிறையவே ஆச்சரியமூட்டுற பல விஷயங்களை செய்யற மாதிரி ஆகிருக்கு. அதனால யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க, இந்த மாத இறுதிக்குள்ள இந்த கூட்டணிக்கெல்லாம் ஒரு முடிவு வருமா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க.